தரிசன புஸ்தகத்தில் 2வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். யோவேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 2வது அதிகாரம் அதிலே 27வது வசனம் 26 வாசிங்க. நீங்கள் சம்பூரணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. இந்த 8வது மாதத்திலே இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்த வார்த்தையாக கொடுக்கிறார் என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அருமையானவர்களே, அங்கே ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. இங்கே ஆண்டவர் ஒரு காரியம் சொல்றாரு, உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தரை துதிப்பீர்கள். அப்படின்னா இதுக்கு முன்பாக அவங்க அழுதாங்க. துதிக்கிறதுக்கு முன்பாக அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே அழுக. ஏன் அப்படின்னா அவங்க ஆண்டவருக்குள்ள ரொம்ப பக்தியாக இருந்தவங்க கொஞ்சம் பின்மாற்றம் வந்ததுனால தேவன் தன்னுடைய சேனையாகிய வெட்டுக்கிளி அனுப்பினார். நல்லா கவனிங்க. தேவன் தன்னுடைய பிள்ளைகளுடைய விளைச்சலை, ஆசீர்வாதங்களை அதன் மேல் கை வைக்கும்படியாக தேவன் ஒரு சேனையை அனுப்புகிறார். வெட்டுக்கிளி, முசுக்கட்ட பூச்சி, நீங்கள் அந்த காரியங்களெல்லாம் வாசிக்கும் பொழுது, அப்போ தேவன் ஒரு சேனையை அனுப்பும் பொழுது அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் இழந்து போகிட்டாங்க. இன்னைக்கு ஒரு வருமானம் வரும்னு பார்த்தா இல்லாமல் போய்விடுகிறது. இந்த பணம் வரும்னு பார்த்தா இல்லாமல் போய்விடுகிறது. சரி, விளைச்சல் இல்லாமல் போய்விடுகிறது. அப்போ அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரே அழுகை அழுகை அழுகை. அவங்க ஆண்டவருடைய ஆலயத்துக்கு கொடுக்க வேண்டிய பானபலிக்கு கொடுக்க வேண்டிய போஜன பலிக்கு கொடுக்க வேண்டிய அந்த தானியம் கூட விளைய முடியாத ஒரு சூழ்நிலை. சந்தோஷமே இல்லாமல் இருந்தாங்க. யோவேலுடைய நாட்களில் பார்த்தீங்கன்னா அவங்க சந்தோஷத்தை இழந்து தவித்தார்கள். அப்போ ஆண்டவர் ப்ராமிஸ் கொடுக்கிறார். நீ ஏன் சந்தோஷத்தை அவங்க இழக்கும் பொழுது அவங்க மறுபடியும் ஆண்டவருக்குள்ள வருவ தீர்மானம் எடுக்கிறாங்க. அவங்க எல்லாம் உபவாசம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் போது யோவேல் புஸ்தகத்தில் தான் அதிகமாக உபவாசத்தை கூறுவீங்கள், உபவாசத்தை கூறுவீங்கள். மணவாள வரணும், மணவாட்டி வரணும், பால் குடிக்கிற குழந்தை வரணும். ஏன்னா நாட்டில் இருக்கிற பிரச்சனை, உங்கள் குடும்பத்தில் பிடிக்கிற பிரச்சனை ரொம்ப பெருசாக இருக்குது. அதனால் மணவாளன் அறையை விட்டு, மணவாட்டி மறைவை விட்டு, பாலனுகிற குழந்தைகள் அந்த கை குழந்தையை கூப்பிட்டு எல்லாரும் உபவாசத்துக்கு வாருங்கள் என்று யோவேல் அழைப்பு கொடுக்கிறார். அப்படி அழைப்பு கொடுக்கும்போது சொல்றாரு, நீங்க உபவாசம் பண்ணும்போது வஸ்திரத்தை கிழிக்க வேண்டாம். எப்பொழுதுமே ஒரு துக்கம் வரும் பொழுது யூதர்களை பொறுத்த வரைக்கும் வஸ்திரத்தை கிழிப்பார்கள், தாங்கள் துக்கத்தை வெளிப்படுத்துகிற விதமாக. ஆகையினால நீங்கள் பல இடங்களில் வேதத்தில் வாசிக்கலாம். அப்படி வஸ்திரத்தை கிழிக்காம இருதயத்தை கிழிங்க அப்படின்னு யோவேல் ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். அல்லேலூயா. நம்ம இருதயத்தை அப்படியே ஆண்டவருடைய சமூகத்தில் இழக பண்ணுங்க. ஆண்டவருடைய கண்கள் உங்க இருதயத்தில் இருக்க துக்கத்தை பார்க்கட்டும். துக்கத்தை வெளியா நீங்க வெளிப்படுத்தாதீங்க. வஸ்திரத்தை கிழிச்சு வெளிப்படுத்த வேண்டாம், இருதயத்தை கிழிங்கள். அதனால தான் சொல்றது, நீங்கள் வஸ்திரத்தை கிழிக்காம உங்க இருதயத்தை கிழியுங்கள் என்று நீங்க அதே யோவான் 2வது வசனத்துல வாசிக்கும் போது அப்படி அவங்க எல்லாரும் கூடி ஆண்டவருடைய சமூகத்தில் உபவாசிக்கிறாங்க. ஆண்டவரே, மறுபடியும் உமக்குள்ள நாங்கள் வாழுவோம், மறுபடியும் உமக்காக வைராக்கியமாக எழும்புவோம், மறுபடியும் எங்களுடைய ஜெப வாழ்க்கையில் நாங்கள் எழும்புவோம், தேவ சித்தத்தின்படி நாங்கள் நடப்போம் அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ணும் பொழுது தான் ஆண்டவர் ஒரு ப்ராமிஸை கொடுக்குறாரு. இங்கே வாசிக்கும் பொழுது 25வது வசனம் வாசிக்கும் பொழுது 23 வாசிங்களேன். சீயோன் குமாரரே, நல்லா மகிழ்ந்து களி கூறுங்கள். ஒரு ஆமென் சொல்லுவோம். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, எல்லாவற்றையும் இழந்து மகிழ்ச்சியையும் இழந்து துக்கத்தோடு இருக்கிறவர்களை ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, நீங்கள் என்ன பண்ணுமா,
மகிழ்ந்து களி கூறுங்கள். நீங்கள் முந்தைய வசனம் வாசிக்கும் போது தேசத்தை ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, மகிழ்ந்து களி கூறு. அப்போ தேசமே அழுதுகிட்டு இருக்கு, ஜனங்க அழுது கொண்டு இருக்கிறாங்க. இப்போ அவங்க ஆண்டவருக்குள்ள மறுபடியும் ஒரு ஆதி நிலைமைக்கு வர தங்களை அர்ப்பணித்ததுனால அழ வேண்டாம். நீங்கள் இப்போ என்ன பண்ணுங்க, சந்தோஷப்படுங்க. மறுபடியும் நான் முன்மாரியையும் பின்மாரியையும் வர்ஷிக்க பண்ணுவா என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நம்ம ஊர்களில் பார்த்தீங்கன்னா மழை 2 வித காலங்களில் பெய்யும். ஒன்று மழைக்காலம், ஐப்பசிலேருந்து மழை பெய்யும். கோடைக்கால மழைன்னு அவ்வப்போது பெய்யும். அங்கே இஸ்ரவேல் தேசத்துலேயும் மழை 2 பகுதியாக பெய்யும். ஒன்று முன்மாரிம்பாங்க, அடுத்து பெய்கிற பழைக்கு பின்மாறி என்று அந்த 6 மாதங்களை கணக்கு பண்ணி அடுத்த 6 மாதங்களை கணக்கு பண்ணி அவர்கள் சொல்லுவார்கள். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், மறுபடியும் நான் என்ன பண்ணுவேன், உங்களுக்கு மழையை தருவேன். முன்மாறி மழையும் வரும், பின்மாரியும் மழையும் வரும். ஒரு மழை பெஞ்சு ஒரு மழை கட்டாச்சுன்னா ஒரு விளைச்சல் பாதிக்கப்படும் இல்லை? அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் முன்மாரியையும் பின்மாரியையும் வர்ஷிக்க பண்ணுவார். அடுத்து வாசிக்கும் பொழுது, களங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சை ரசமும் எண்ணெயும். என்ன வேலை இல்லை, எல்லா பிஸ்னஸும் ஸ்டாப்பு. களத்தில் வேலை கிடையாது, தானியம் கிடையாது. விளைஞ்சாதானே தானியத்தை கொண்டு களத்துக்கு கொண்டு வருவாங்க. திராட்சை ரசம் வந்தாதானே ஆலைக்கு கொண்டு போய் ஆளை ஓடும். எவ்வளோ பேர் ஒர்க்கர்ஸுக்கு வேலை எல்லாம் போயிடுச்சு. ஆனால் இப்போ ஆண்டவர் சொல்கிறார், களங்கள் இப்போ எப்படி இருக்கும், தானியத்தினால நிரம்பும். ஒவ்வொரு களத்துலையும் பார்த்தீங்கன்னா 100 மூட்டையை நெல்லை குமிச்சு வச்சது போல தானியத்தினால கோதுமையை குமிச்சு வைப்பாங்க. ஆலை எப்பொழுதுமே வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ மக்களுக்கு ஒரு வேலை, சம்பளம். இப்போ நீங்கள் ஒரு வேலை பார்க்குறீங்க, சம்பளம் வந்து உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும்ல? ஆமாம், வருமா வராதா? அல்லேலூயா. என்னைக்கு கடைக்கு போகாதாலும் சம்பளம் வாங்கி எங்கே பண்ணுவாங்க? கட்டாயம் போகணும், வீட்டுக்கு வேண்டியதை வாங்கி கொடுக்கணும், பிள்ளைகளை ஒரு நாள் ஹோட்டலில் கூட்டு போகணும், ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகினால அப்படி ஒரு ஆண்டவர் சொல்கிறாரு. அங்கே வாசிக்கும் போது வேலைகள் அவங்களுக்கு மறுபடியும் ஆலைகளில் அந்த எண்ணெயெல்லாம் வழிந்து ஓடும் என்று சொல்லுகிறார். அடுத்து வாசிக்கும் பொழுது வாசிங்க, அடுத்த வருஷம் வாசிங்க. நான் உங்களிடத்தில் அனுப்பினேன். மறுபடியும் பயம், மறுபடியும் விளைஞ்சி வரும்பொழுது வெட்டுக்கிளி வந்துருமோ, மறுபடியும் இது இல்லாமல் போயிருமோன்னு ஒரு கலக்கம். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டிக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும். ஒரு அலையிலையோ சொல்லுங்க. 3 வருஷம் இல்லை 5 வருஷம் உங்களுக்கு பலன் இல்லாமல் போனதை அந்த 5 வருஷம் பலனையும் நான் என்ன பண்ணுவேன், உங்களுக்கு கொடுப்பேன். ஒரு ஆமேன்னு சொல்லுவோம். உங்களுக்கு நிறைய பலனை கர்த்தர் நிறைய பேருக்கு வச்சிருக்கிறார், நிறைய பலன்களை வச்சிருக்கிறாரு. ஆமேன்னு சொல்லுவோம். கண்ணீர் விடுறீங்க, கதறுகிறீங்க, ஜெபம் பண்ணுறீங்க, உபவாசிக்கிறீங்க, சபைக்கு வர்றீங்க, ஆண்டவரை குறித்து சொல்கிறீங்க. ஆமேன். உங்களுக்கு பலன் நிறைய உண்டு. ஆமேன்னு சொல்லுவோம். அல்லேலூயா. நம்முடைய சபையை தினமும் ஜெபம் நடத்துது, கூட்டங்களை நடத்துகிறோம். இன்னைக்கு ஒரு பெரிய பலனை பார்க்க முடியல, ஆனால் அடுத்து கொஞ்ச நாளில் பாருங்க ஒரு பெரிய பலனை நம்ம பார்ப்போம். ஆமேன்னு சொல்லுவோம். ஒரு நாள் பலன் வரும். இழந்ததையெல்லாம் தருவேங்கிறாரு. வந்த ஆத்துமாக்கெல்லாம் என்னதெல்லாம் போச்சோ அதை காட்டிலும் கூட சேர்த்து ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. ஒன்று போச்சேன்னு போக நம்ம புலம்புனது 10 வந்துடுச்சேன்னு சந்தோஷப்படுவோம். ஆமேன்னு சொல்லுவோம். அல்லேலூயா. நீங்கள் கூட ஒரு நகை வச்சிருந்தேன், அதுவும் போச்சே, இல்லை ஒரு 10 வரும். ஆமேன்னு சொல்லுங்க. 10 பவுனாவது வரும். ஆமேன்னு சொல்லுங்க. சந்தோஷம் வரலையே, ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். உங்களுக்கு நகை வேண்டாமா? ஆமேன். அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் நல்லவர். வேதம் சொல்லுகிறது, மணவாட்டி தன் ஆபரணங்களினால் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நகை போடுறது போடாது அவங்களுடைய விருப்பம், அவங்களுடைய பிரதிஷ்டையை நம்ம தடுக்க விரும்பலை. ஆமேன்னு சொல்லுவோம். அவங்களுடைய விருப்பம், வச்சிருந்தா போடுங்க. ஆமேன்னு சொல்லுவோம். அல்லேலூயா. இல்லைன்னா கேளுங்க, ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவனுடைய வீட்டில் இருக்குன்னு பைபிள் சொல்லுகிறது. அதனால் உங்களுக்கு நகையை ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. நீங்கள் ஜோம் பண்ணுங்க, ஜோம் பண்ணி சம்பளம் வாங்கும் போது ஒரு 10% எங்கேயாவது நகை கடையில் போட்டு வச்சு ஒரு காலாக அரையாக வாங்கிங்க. ஆமேன்னு சொல்லுவோம். அல்லேலூயா. கடனுக்கு வாங்க வேண்டாம், நீங்கள் ஜோம் பண்ணுங்க, கர்த்தர் என்ன பண்ணுவார், உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. நிறைய தரும்போது நீங்கள் காசாக இல்லை தங்கமாகவே காணிக்க போடுவீங்க. அல்லேலூயா. அது நாட்கள் வரும். ஆமேன்னு சொல்லுவோம். ஆமாம், ஆரம்பத்தில் காந்தியில் இருக்கும்போது நாங்கள் 2 மாதத்துக்கு ஒரு முறையாவது யாராவது தங்க காணிக்க கொடுத்துருவாங்க. 3 மாதத்துக்கு ஒரு முறை யாராவது ஒரு சின்ன மோதிரமாவது கொடுத்துருவாங்க. ஆமேன்னு சொல்லுவோம். அல்லேலூயா. இந்தாங்க இந்த ஊழியத்துக்கு வச்சுக்கோங்க, இந்தாங்க இந்த பொருளை வச்சுக்கோங்க. கடைசியாக வாங்கின கீபோர்டு நகையை வச்சு தான் வாங்கணும். ஆமேன்னு சொல்லுவோம்.
அல்லேலூயா. வேற எப்படி வாங்கணும்? பணம் வாங்கணும், நகையை ஒன்று விற்றோம், காணிக்கையாக வந்தது. அல்லேலூயா. பாஸ்டமாக நகையாக தான் விற்றோம், வேற எந்த நகை வைக்கல. அல்லேலூயா. அந்த நேரத்தில் யார்ட்டையும் கேட்கல. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா. அதனால எதெல்லாம் நீங்க இழந்தீங்களோ அதெல்லாம் எப்படி தருவாரு? ரெண்ட தனையா சில காரியங்கள் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? தருவார். திரும்ப அழிப்பேன். அல்லேலூயா. அவர் வாக்கு பண்ணா கொடுப்பாரா, கொடுக்க மாட்டாரா? நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள். ஆமா, உங்களுக்கு 2500 ரூபாய் தருவேன் அப்படின்னு சொல்லி ஜெயிச்சு வந்துட்டோம். ஆனா இன்னைக்கு வரைக்கும் 2500 ரூபாய் ஏறல. ஏன் ஏறல தெரியல. அவங்களுக்கு பொருளாதாரம். ஆனா ஆண்டவர் கொடுப்பேன்னு சொன்னா கொடுப்பார். ஆமென் சொல்லுவோம். அப்படிப்பட்ட தெய்வத்தை நாம ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அதுக்கடுத்தா சொல்றாரு, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சம்பூர்ணமா நல்லா சாப்பிடுங்க. அல்லேலூயா. சாப்பாடுல வஞ்சனையே வைக்காதீங்க. ஆமென் சொல்லுவோம். உங்களுக்கு முன்பாக இருக்கிறது நல்லா சாப்பிடுங்க. உங்க சரீரம் நல்லா இருக்கணும். அப்போதான் உங்க பிள்ளைகளுக்கு, பேர பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் தேவை. ஆமென் சொல்லுவோம். உங்க பிள்ளைகளுக்கு நல்லதாக வாங்கி கொடுங்க. இந்த ஐஸ்கிரீமும் இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டுமா வாங்கி கொடுக்காதீங்க. நல்லதாக வாங்கி கொடுங்க. அல்லேலூயா. நல்லதை வாங்கி கொடுங்க. அவங்க நல்ல சம்பூர்ணமாக சாப்பிடணும். ஆமென் சொல்லுவோம். நாங்கள் வாழ்ந்த காலம்லாம் ரொம்ப பஞ்ச காலம் மாதிரி தான். அல்லேலூயா. எந்த காலத்துலையும் காலையில் பார்த்தீங்கன்னா கஞ்சியும் ஊறுகாவும், இல்லை கஞ்சியும் வத்த குழம்பும், இல்லை கஞ்சியை வச்சுட்டு 1 ரூபாய்க்கு 8 நாவுக்கு ஒரு வடையை வாங்கி சாப்பிடுவோம். இப்படி தான் எங்கள் காலம். ஆமென் சொல்லுவோம். இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு கஞ்சினா இதை யார் சாப்பிடுவா அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ஆகிப்போச்சு. அல்லேலூயா. இப்போ காலம் மாறி போச்சு. ஆமென் சொல்லுவோம். ஆமாம், மாதத்தில் என்னைக்காவது ஃபங்க்ஷன் அன்னைக்கு தான் வீட்டில் உரல்ல மாவு ஆட்டுவாங்க. ஆட்டி இட்லி பிள்ளைகள் வருவாங்களே சுட்டி அண்டா நிறையா சுட்டி வைப்பாங்க. ஏன்னா ஒரு வீட்டில் 10-15 பிள்ளைங்க வந்தோடனே அண்டா காலி ஆகிடும். ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. எல்லாம் இந்த சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுட்டு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. ஏன்னா அந்த காலத்தில் எங்களுக்கு தோசையே கிடையாது. கம்பையா கோதுமையை தோசையாக வச்சு அதை 1 வாரம் வச்சு சாப்பிடுவாங்களாம், அடுக்கி வச்சு சாப்பிடுவாங்களாம். அப்போ அந்த காலத்தில் பொருள்லாம் எப்படி இருந்துருக்கு பாருங்க. அப்போ சாப்பிடுறது எப்படின்னு சம்பூர்ணமாக சாப்பிடணும். ஆமென் சொல்லுவோம். உங்கள் வீட்டுக்காரர் அடிச்சுட்டாரு, திட்டாரு, நான் சாப்பிட மாட்டேன்னு. அந்த மனுஷனை வாங்காத திட்டா நீங்கள் இன்னைக்கா புதுசாக திட்டுறாரு. அவர் 30 வருஷம் திட்டிகிட்டு தான் இருக்காரு. நீ திட்டியா அப்படின்ட்டு கூட 2 இட்லியை போட்டு சாப்பிடுங்க. ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. மனைவி திட்டா ஒரு மாதிரியா பேசிட்டா, ஏன் டோன்ட் ஃபீல். அல்லேலூயா. இன்னைக்கா புதுசாக பேசுகிறா, கேட்டு கேட்டு சளிச்சு போச்சு, கூட 2 பரோட்டா வாங்குங்க. அல்லேலூயா. இன்னும் சந்தோஷமா இருக்குன்னா கூட செட்டிநாள் வச்சு சாப்பிடுங்க. ஆமென் சொல்லுவோம். சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து அடுத்து இழந்ததையெல்லாம் மறுபடியும் உங்களுக்கு கொடுத்து அழுத உங்களை அதிசயமாக மறுபடியும் நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கிற அந்த ஆண்டவரை நீங்கள் என்ன பண்ணுவீங்க? துதிப்பீர்கள். முதல்ல அழுதீர்கள். நீங்கள் ஆண்டவருக்குள்ளே வந்துட்டீங்க, உபவாசித்துட்டீங்க, கர்த்தருக்கு உங்களை அர்ப்பணிச்சிட்டீங்க, கல்வாரி பாதத்தை பிடிச்சிட்டீங்க. இப்போ ஆண்டவர் உங்களை எப்படி மாற்றிட்டாரு? துதிக்கிறவங்களா வச்சுட்டாரு. அல்லேலூயா. ஒரு நேரத்தில் அழுது கொடுத்தோம், இப்போ துதிக்கிறோம். நன்றி ஆண்டவரை, கொடுத்த சுகத்துக்காக, கொடுத்த சுதந்திரத்துக்காக, கொடுத்த வேலைக்காக, கொடுத்த மனைவிக்காக, கொடுத்த இடங்களுக்காக, குடியிருக்கும்படி செய்த இடங்களுக்காக, சொந்த வாகனத்துக்காக, எல்லாவற்றுக்காக நம்ம என்ன பண்ண போறோம்? ஆண்டவரை யோசிச்சு ஒரு வண்டியில் போகும்போது சொல்லுங்க, ஆண்டவரை கொடுத்த பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், நைட்டு படுக்கும்போது கொடுத்த வீட்டுக்காக ஸ்தோத்திரம், கொடுத்த ஆகாரத்துக்காக ஸ்தோத்திரம், எல்லாருக்குமே ஆண்டுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. ஆமென் சொல்லுவோம். ஒரு ஆளுக்கு ஒரு ஸ்தோத்திரம் சொல்கிறோம், அது வேற விஷயம். கர்த்தருக்கு எப்பவுமே என்ன பண்ணுவோம்? அப்படி ஸ்தோத்திரம் செலுத்திக்கிட்டே இருங்க. நான் கூட காலையில் கூட அடிக்கடி சொல்லுவோம், ஆண்டவரே நல்ல ஒரு தாய் தகப்பனுக்கு பிறக்க வச்சிங்க, நல்ல நிலைமையில பிறக்க வச்சிங்க. ஒருவேளை ஒரு கண் இல்லாமல், ஒரு கால் இல்லாமல், கை இல்லாமல் பிறந்த என் நிலைமை என்ன இருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்டவங்களை ஒரு ஆளை பார்க்கும்போது நம்மளை நல்லா வச்சிருக்கிறாரு, அதுக்காக ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. அப்போ கர்த்தரை துதிப்பீர்கள். முதல்ல இந்த ஜனம் அந்த ஜனம் இப்போ சொல்லிட்டாரு, நீ ஏன் பிள்ளை, நீ என்னை தேடி வந்துட்டீல, இனி நீ என்ன பண்ண கிடையாது, வெக்கப்பட்டு. ஆமென் சொல்ல. வெக்கப்பட்டு பக்கத்தில் கையை பிடிச்சுடுங்க, நீங்கள் வெக்கப்பட்டு போக மாட்டீங்க. அல்லேலூயா. வெக்கப்பட்டு போவதில்லை. ஆமென். அடுத்த வசந்தி வாசனமா, இஸ்ரவேலின் தேவன், நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் அப்படி எழுந்திருப்போமா? ஹalleluya ஹalleluya ஹalleluya. உரபலபோ ஹரபது பலபோ ஹரபது பிற்றி லிஹாலபோ ஹரபது பிற்றி. உடன்படிக்க என் தேவன் உண்மையில்
பிசகாதவர். சொல்லுங்க,